மத்தியில் உள்ள மோடி அரசாங்கம் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள என்ஆர் பாஜக ஆட்சியை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும். சுமார் 10,000 கோடி ரூபாய்க்கு மேல் இந்த 4.5 ஆண்டுகளிலே மருந்து மாத்திரைகள் போலியாக தயாரித்து சன்பார்மா கம்பெனி, ரெட்டிலேப் போன்ற கம்பெனிகளுடைய மருந்துகளோடு சேர்த்து திரு ராஜா அவர்கள் விநியோகம் செய்திருக்கிறார். இதிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். இது முதலமைச்சருடைய துறை. முதலமைச்சர் ரங்கசாமிக்கு இதில் தொடர்பு இருக்கிறது. ஆகவே இது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் நடத்தினார். அதாவது தொழில்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் அவர்கள், அவருக்கு இதில் தொடர்பு இருக்கு. இதுல முக்கியமான பங்கு மரியாதைக்குரிய சபாநாயகர் செல்வம் அவர்களுக்கு உண்டு. திரு செல்வம் அவர்கள் இந்த ராஜா அவர்களை டெல்லிக்கு அழைத்து சென்று மத்திய நிதி அமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் அவருக்கு 100 கோடி ரூபாய் வங்கிகளில் இருந்து கடன் கொடுக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறார். கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு சிபாரிசு செய்திருக்கிறார். அதற்கான வேலை நடந்திருக்கிறது. வங்கிகளிலும் மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் அவருக்கு கடன் கொடுப்பதற்கான அதற்கான வேலையை செய்திருக்கிறார். அவருக்கு 85 கோடி ரூபாய் வங்கியிலிருந்து கொடுப்பதற்காக வங்கி அதற்கு கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தகவல் வந்த உடனேயே இது போலி மருந்து மாத்திரை தயாரிக்கிறார் என்று